أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم عليه تسليما كثيرا. وبعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم كما قال عليه السلام. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெருமை கிருபையினால் ரமதானுடைய கடைசி 10 நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளும் எதிர்பார்த்து ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான கூலியை வழங்கி அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுஸுவினுடைய சாராம்சமாக அன் அகீமுத்தீன் ஃபஸ்தகிம் கமா உமிர்த் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களில், நடைமுறை காரியங்களில், வணக்க வழிபாடுகளில், ஏவல்களில், விலக்கல்களில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர்களாக அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முந்தைய நபிமாருடைய செய்தியை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி, நாம் அவர்களுக்கு எதை மார்க்கமாக கொடுத்தோமோ, அவர்களுக்கு நாம் எதை வசியத்தாக செய்தோமோ அந்த விஷயத்தில் நபியே நீங்கள் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோர்வுகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு பலகீனங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு நாம் துவண்டு போனாலும், மார்க்கம் எந்த காரணத்தை கொண்டும் நம்மிடமிருந்து துவண்டு போய்விடக்கூடாது. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் எப்பனாலும் வரலாம். பணத்தால், பொருளாதாரத்தால், வியாபாரத்தால், படிப்பால், அந்தஸ்தால், பதவிகளால், பட்டங்களால், இப்படி உயர்வு எப்படி ஒன்று வரலாம், தாழ்வும் எப்படியும் ஏற்படலாம். ஆனால் ஈமானிய உயர்வு தாழ்வு என்பது ஒரு முஃமினிடத்தில் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தாழ்வு என்பது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெகட்டிவா அல்லாஹ் சொல்லி காட்டல. தாழ்வு கூட, தாழ்வை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மன் ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி வ யகாம ஸலா வ ஸாம ரமதான் கான ஹக்கன் அலல்லாஹி அய்யுத்கிலஹுல் ஜன்னah. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, நபிமார்களை ஈமான் கொண்டு, மறுமை நாள் நம்பிக்கை கொண்டு தொழுது நோன்பை யார் நிறைவேற்றுகின்றாரோ அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது என்பது அல்லாஹ் மீது கடமையாக இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். இந்த செய்தியில தான் இறை தூதர் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அருமையானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நாம்
நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய தொழில்ல, அல்லது நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லாத்திலையுமே நம்ம எல்லாரும் அந்த பெர்சன்டேஜ் கணக்குல எதை விரும்ப மாட்டோம்? 1, 5, 10 விரும்ப மாட்டோம். எதைத்தான் விரும்புவோம்? எதை விரும்புவோம்? 100% உழைப்பு. அப்ப லாபம் வரணும். நம்ம உழைப்பு எப்படி இருக்கணும்? 100% நம்முடைய உழைப்பு இருக்கணும். சொர்க்கத்துடைய படித்தரங்கள், தரஜாக்கள் எத்தனை? 100 அந்தஸ்துகள். சொர்க்கத்துடைய அந்தஸ்து, தரஜாக்கள் 100 தரஜாக்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு சோனத்திற்கும் உண்டான அந்த இடைவெளி இந்த வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். அவ சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள் ஏத்த இறக்க படித்தரங்களாக இருக்குது. அதுலயும் உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். கீழ்நிலை யாருக்கு? நன்மைகளால், பாவத்தால், இறைவனை பற்றிய புரிதலால் தட்டு தடுமாறி மதில் மேல் பூன மாதிரி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நரகத்துல போடப்பட்டு தோள்கள் எல்லாம் கரிக்கப்பட்டு திருப்பி என்ன செய்வோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைப்பு என்ற ஒரே ஒரு காரணம் அவர்கிட்ட இல்லைங்கிறதுக்காக வேண்டி எங்க வருவார்? சொர்க்கத்திற்கு வருவார். அப்ப நம்ம நினைக்கிற ஒரு சூழல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை என்னும் ஒரு சொர்க்கத்துக்கு உண்டான வாசம் அல்லாஹ் கொடுத்திருக்கான்னா அந்த நம்பிக்கையை பலப்படுத்தி நம்ம கையில தான் இருக்குது. அப்ப சொர்க்கம் என்ற அந்த அடிப்படை 100 படித்தரங்களோட இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவிற்குண்டான சுவனத்துடைய வெகுமதியும் பெருமதியும் அவ்வளவு நமக்கு கிடைக்கும். நம்ம சொர்க்கத்தை நிறைய படிக்கிறோம். ஒரு முத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மோதிரத்துல உள்ள ஒரே ஒரு முத்துல அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டிடுறான். கோல்டு பிஸ்கட் நம்ம நிறைய வியாபாரங்கள் அல்லது நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். இந்த தங்க கட்டிகள் தான் சொர்க்கத்துடைய வீட்டினுடைய செவருக்கு வைக்கப்படக்கூடிய செங்கல். கஸ்தூரி தான் சிமெண்ட். பூசப்படக்கூடிய சிமெண்ட் என்ன? இங்க உள்ள கஸ்தூரி மாதிரி கிடையாது. அங்க உள்ள கஸ்தூரி உதாரணம் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை மக்கள் சொர்க்கவாசிகள் வெளியே போயிட்டு வருவாங்க. வெளியே போயிட்டு வரும்போது ஒரு காத்து அடிக்குமா, புழுதி. நம்ம ரோட்ல வர்ற மாதிரி இல்ல, கஸ்தூரி புழுதி அடிக்குமா. அடிச்சவங்க மேல சொர்க்கவாதிகளோட மேல பட்டு வெளியே போகும். இவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுல வீட்டுல உள்ள மனைவிமார்கள் கேட்பாங்க, வெளியே போயிட்டு வந்து முந்தி இருந்ததை விட எப்படி ஆயிட்டீங்க, அழகா ஆயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படித்தான் சொர்க்கத்துடைய வர்ணனைகள். சொர்க்கத்துல மண்ணு மாதிரி முத்துக்கள் குமிஞ்சு கிடக்கும். மலையை வெட்டினே கல்லாம் கொண்டுறாங்களா, மண்ணெல்லாம் கொண்டுற மாதிரி என்ன, அது வாடு குமிஞ்சு கிடக்கும். இதை தாண்டி நம்முடைய நிலைகள் எல்லாம் சம வயது உடையவர்களாக சொர்க்கத்துக்கு போவோம். நம்மள்ட்ட அசுத்தங்கள் இருக்காது, கெட்ட எண்ணங்கள் இருக்காது, கெட்ட வார்த்தைகள் இருக்காது. இத மாதிரி எல்லாவற்றையும் களைத்து எரியப்பட்டு சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்புறான். சொர்க்கம் சொல்லக்கூடிய பண்புகள்ல மனிதன் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் பண்புகள் ரீதியாகவும் மனிதன்ட்ட உள்ள அசுத்தங்கள் வெளியேறக்கூடிய காரியங்கள் ரீதியாகவும் எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புறான். ஆனா அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் இந்த சூழல்ல நமக்கு சொல்லப்பட்ட குர்ஆனுடைய பெயர்கள்ல 2ஐயும் எடுத்து படிக்கணும். நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பெயர்ல 2ஐயும் படிக்கணும். நன்றி உள்ள மக்கள் அல்லாஹ் சொல்லியும் காட்டுறான், நன்றி கெட்ட மக்கள் அல்லாஹ் சொல்லியும் காட்டுறான். கொள்கை பிடிப்புள்ள மக்கள் சொல்லியும் காட்டுறான், கொள்கை பிடிப்பு அற்றவர்கள் சொல்லியும் காட்டுறான். அநியாயக்காரன் சொல்லி காட்டுறான், நீதம் செலுத்தக்கூடிய மக்கள். இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் மைனஸையும் பிளஸையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் 2 கோணங்கள் 2 பங்குகளாக சொல்லி காட்டுறான். இப்படி எல்லாம் வாழ்ந்தால் சொர்க்கத்திற்குண்டான கேட்டகரி உங்களுக்கு உயர்ந்துட்டே போகும். அந்தஸ்துகளால் உங்களுடைய வாழ்க்கை மேலோங்கி போய்கிட்டே இருக்கும். சரியா புரியலன்னா வேதனைக்கு பின்னால் சொர்க்கம், அல்லது இந்த வேதனையே உங்கள் நிரந்தர நரகத்துக்குரியதாக ஆக்குமாக இருந்தால் சொர்க்கத்திற்கு வரவே முடியாது என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர் புரிய வேண்டிய முக்கியமான பாடம் உறுதித்தன்மை தான். இப்ப என்கிட்ட 1 லட்சம் ரூபா அல்லது 1 கோடி ரூபா பணம் இருக்கு.
ஒரு பெரிய கடை இருக்கு, சும்மா காசை கொண்டு போய் போடுறேன், எதனாம வாங்கி போடுறேன், இப்ப லாபம் வந்தாலும் வராட்டி எனக்கு என்ன தோணாது, பெரிய கஷ்டம்லாம் தோணாது. ஏன்னா எப்படி செய்யல, இந்த 1 கோடியை வச்சுதான் எல்லாத்தையும் உருவாக்கலாம் செய்யல, இருக்கிறத சும்மா போட்டு என்ன செய்யறேன், சர்வ சாதாரணமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதை பத்தி பெரிய விஷயமே இருக்காது. அதே 1 லட்சம் ரூபாயில வாடகை கடையில, சின்ன கடையில ஒரு மனிதர் வியாபாரம் பண்ணுவதாக இருந்தால் இவருடைய உழைப்பு எப்படி இருக்கும்? 1 லட்சம் ரூபாய் தான் அவர்கிட்ட இருக்குது, இதை தாண்டி ரூபாய் இல்லை. இதுதான் அடுத்த வாழ்வாதாரத்திற்கும் கடையினுடைய ரொட்டேஷனுக்கும் அதுதான் பணம். இப்ப எப்படி இருக்கும்? தூங்காம சாப்பிடாம எப்படி எல்லாம் உழைக்க முடியுமோ, அதாவது தேவையை நாடி அந்த தேவைக்கேற்றவாறு தேவையில் உறுதித்தன்மை எப்படியெல்லாம் உழைத்தால், எப்படியெல்லாம் நம்முடைய திறமை வெளிக்காட்டினால் சொர்க்கம் செல்ல முடியும் என்ற அந்த மனநலத்தை உருவாக்குறாரோ அது மாதிரிதான் லாபத்துக்கு எப்பெல்லாம் மனுஷன் தேடுறானோ அது மாதிரி எதுக்கும் தேடி ஆகணும், சொர்க்கத்திற்கும் தேடியாக வேண்டும். அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, ஈஸியா போலாம்லாம் கனவு காணாதீங்க. அஹஸிபன் நாஸ யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனுன். கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக யாரையும் சும்மா விட்டுருவோம்னு நினைச்சு பார்த்துடாதீங்க. நாம் யாரையும் சும்மா விட மாட்டோம். வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களையும் சோதித்தோம், திட்டவட்டமாக உங்களையும் சோதிப்போம். எதற்காக வேண்டி? யார் கொள்கையில் உண்மையாக உறுதியாக என்பதை பார்ப்பதற்கு, யார் பொய்யர்களாக மார்க்கத்தில் புரிதல் இல்லாம இருக்க பார்ப்பதற்காக சொல்லி காட்டுகின்றார். அப்ப சோதனை இல்லாமல் சுவனம் இல்லை. அந்த சோதனையில் உறுதித்தன்மை இல்லாமலும் சுவனத்துடைய அந்தஸ்துகளில் கீழா மேலா நடுத்தரமா என்பதை புரிய முடியாது. அல்லாஹ் சோதனை வச்சிருக்கான். சோதனைத்தான் அல்லாஹ் பஷிரி சாபிரின், யாருக்குத்தான் நன்மாராயம்? சோதனை எல்லாருக்கும் இருக்கும். சோதனையில யார் சோதனையை புரிந்து கொண்டு உண்மையாக வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன, சொர்க்கம் என்ற நன்மாராயம். அல்லாஹ்வுடைய எத்தனை சொல்லி காட்டுறாங்க. நிறைய கனவு காண்றோம், சொர்க்கம் பேசப்பட்டா எண்ணங்கள் நிறைய ஓடுது. இன்ன அதமல் ஜஸா வ அதமல் பலா, மிகப்பெரிய கூலி என்பது பெரிய சோதனையில தான் இருக்குது. சொர்க்கத்துக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போன ஆசைப்படுறேன்னா எனக்கு என்ன இல்லாம இருக்காது, சோதனைகளை அல்லாஹ் அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு சோதனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது எதுல நம்ம தான் ரியலைஸ் பண்ணணும், அதை நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். அது எதில் அல்லாஹ் வச்சிருக்கான், எப்படி அதை டேக்கிள் பண்ணி கொண்டு போகணும், எதை சரிப்படுத்துங்கிற விஷயத்தை நம்ம தான் தேடணும். அதை தேடுறதுக்கு தான் ஒரு தூதரை அல்லாஹ் வழிகாட்டியாக அனுப்பிச்சிருக்கான். 23 வருஷம் வாழ்க்கையில எந்த குறையும் மனுஷன் பார்க்க முடியாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு மூமின் வாழ்வதற்கு உண்டான வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு சரியான மிக துல்லியமான உதாரணம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நம்ம எங்க தேட வேண்டாம், அவங்க வாழ்க்கையை படிச்சாலே தெரிஞ்சாலே நமக்கு அதுதான் ஈமானுக்கு மிகப்பெரிய பலமும், படிக்காமல் இருந்து நம்மை மாற்றக்கூடிய பலகீனம் அதுதான். அதை படிச்சா இப்படித்தான் இறை நம்பிக்கை, இப்படித்தான் மூமின் வாழணும், இப்படித்தான் மூமின் இருக்கணும்ங்கிற பண்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிகாட்டல் நமக்கு எல்லா பகுதியும் சொல்லி காட்டுது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தாருங்கள், உங்களுக்கு பின்னால நான் அதை யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. இப்போ உங்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுக்கு பின்னாடி நான் யார்கிட்டையும் கேட்க கூடாது, அப்படி ஒண்ணு சொல்லித்தாங்கன்னாங்க. குல் ஆமன்து பில்லா, நீ என்ன சொல்லு, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல். ஹும்மஸ்தகிம், பின்னால் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இரு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த 2 தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தேவை. நம்ம அல்லாஹ்னு சொல்லிட்டோம், உறுதித்தன்மை எங்கேயா நம்ம பிடிச்சிருக்கோம் விட்டுருக்கோம்னு பாருங்க, ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான், கடந்த கால
நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பது என்பது இறை நம்பிக்கையின் அம்சம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாமி நஸ்ருடைய பழைய பள்ளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. தௌஹீதுக்காக வேண்டி உழைத்த உழைப்புகள்லாம் ஞாபகம் வச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இன்னைக்கு எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. அன்னைக்கு தஃப்தர் தந்தாலும் தராட்டியும், ஜனாசா மையவாழ்ல அடக்கினாலும் அடக்காட்டியும், கொள்கை இதுதான், நாங்க இப்படித்தான் இருப்போம். இறை தூதருடைய தொழுகை தான் எங்களுடைய தொழுகை, இறை தூதருடைய உது தான் எங்களுடைய உது. மௌத்தானவங்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது, ஓத மாட்டோம். இப்படி அடுக்கடுக்காக பட்டியலை போட்டா நம்முடைய உறுதித்தன்மை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நம்ம பலமுள்ளவராக இருந்தோம். ஒண்ணுலே விட்டு கொடுக்க மாட்டோம். பாத்தியா ஓதக்கூடிய சோறு என் வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி எத்தனை உறுதியா இருந்தோம். இப்படி ஒண்ணு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு உறுதித்தன்மையோட இருந்தோம். இன்னைக்கு அப்படியே உறுதி என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மூமினுடைய உள்ளத்து, ஒரு மூமினிடத்தில் இறை நம்பிக்கை முழுமையாக உறுதியாக ஆகாது. எது வரைக்கும்? ஹத்தா யஸ்தகீம கல்புஹு, அவருடைய உள்ளம் உறுதியாகாத வரை இறை நம்பிக்கை உறுதியாகாது. அன்னைக்கு உள்ளத்துடைய வேட்கையாக இருந்து என்ன? தௌஹீத் தான். அன்னைக்கு நம்ம உள்ளம் எதிர்பார்த்தது தௌஹீத் என்ற வாடையும் அந்த வாழ்க்கையும். இன்னைக்கு தௌஹீத் என்னாச்சு? நமக்கு மத்தியில சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் மசாலாக்களுடைய கருத்து வேறுபாடுகளும், இன்னொரு பக்கம் அரசியல் என்றும் ஆன்மீகம் என்றும் ஜிஹாத் என்றும் இப்படி கூட்டம் கூட்டமாக பிரிஞ்சு 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 என்னாச்சு? இன்னைக்கு பலத்தை இழந்து பலகீனமாயி, சரி நார்மலா உலகியல்ல பலகீனம்னாலும் பிரச்சனை இல்லை, ஒரு கட்டவனுக்கு என்னாச்சு? நம்மள்ட்ட இறை நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு பலகீனமாயிருச்சு. நம்ம எல்லாரும் உறுதியா இருப்பதற்காக நிறைய முயற்சி எடுக்கிறோம். ஆனா எல்லா உறுதியும் நம்மள்ட்ட எதை ஏற்படுத்திடுது? பலகீனங்களை ஏற்படுத்துது. நான் உறுதி என்ற பகுதியில் நம்ம நிறைய படிச்ச விஷயம், யுத்த களத்தை படிச்சிருக்கோம், சஹாபாக்களுடைய யுத்த களத்தை படிச்சிருக்கோம். ஆரம்ப கால தௌஹீத்வாதிகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பிலாலும் சுமையாவும் யாசிரும் அம்மாரும் ஹப்பாவும் சுஹைப் இவங்க வரலாறுலாம் படிச்சிருக்கோம், ரலியல்லாஹு அன்ஹும். இந்த வரலாறுலாம் படிச்சிருக்கோம். இதுல இன்னொரு பகுதியும் நம்ம வாழ்க்கையில படிக்க வேண்டி இருக்கு, மதீனாவுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு உறுதித்தன்மையில போராட்டமே ஹக்க புரிவதும் மார்க்கத்தை புரிவதும் செயல்படுவதும். செயல்படக்கூடிய இடத்தில் ரெண்டு ரொம்ப கவனமா பார்க்கணும், நன்மையும் பாவமும், ஹைரையும் ஷர்ரையும். நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு அதுதான் சவால். இன்னைக்கு நமக்கு என்ன கிடையாது, யாரும் வாழை கூட எங்க வைக்க போறது இல்ல, களத்துல வைக்க போறது இல்ல, துப்பாயோட கண்ணுல நெத்தில வைக்க போறது இல்ல, நீ தொழுவ கூடாது யாரும் சொல்ல போறது இல்ல. சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வரமாட்டோம், அது வேற ஒண்ணு. அங்க அறிக்கைன்னு சொல்லி பேசும் பொழுதே அந்த ஜீவோ பாஸ் ஆறதுக்கு முன்னாடியே மன்னிச்சிருவோம், எல்லா பள்ளி இழுத்துப்படி வீட்டுல தொழுன்றுவோம். ஏன்னா பலகீனங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் 1400 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? யூஷிகுல் உம்மம், சமுதாயம் உங்கள் மீது பாய்வார்கள், ததா உங்கள் மீது மேலேறி பாய்வார்கள். எப்படி பாய்வார்கள்? பசித்திருந்தவன் உணவு தட்டை நோக்கி எப்படி பாய்வானோ அதே மாதிரி உங்க மீது பாய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நம்ம கம்மியாக இருப்போமா? பல் அன்தும் கசீர் வலாகின்னகும் குஸானும் குஸாஇஸ் ஸைல், கடல் அலை மாதிரி. கடல் அலை நுர இருக்கா இல்லையா? நுர மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, ஆனாலும் உங்கள் மீது நீங்கள் தாக்கப்படுவீர்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு விஷயம் சொல்றாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க. இதற்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை சஹாபாக்கள் ரசூல, இந்த ஹதீஸை ரெண்டே சேர்த்து சொல்லி காட்டுறேன். ரசூல சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க, உங்களுடைய வறுமையை குறித்து நான் பயப்பட போவது இல்லை. நீங்க ஏழையா வாழ்வீங்க, ஏழ்மையிலேயே உங்களுடைய நம்பிக்கை பலமா இருக்கும், நான் அதை பத்தி சந்தேகப்படவே மாட்டேன், அதுல எனக்கு பயமே இல்லை. இருந்தாலும் எனக்கு பின்னால் ஆட்சி, அதிகாரம், பொருளாதாரம் உங்களுக்கு மத்தியில் கொடுக்கப்பட்டு அதை தேடக்கூடிய விஷயத்தில் போட்டி போட்டு உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய கொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதை குறித்து தான் பயப்படுகிறேன். சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு போன ஒரு செய்தி. இப்ப நமக்கு எச்சரிக்கை சொன்ன விஷயம் என்ன?
தட்டு சாப்பாடு தட்டு மேல பாயிற மாதிரி மேல பாய்வாங்க. எண்ணிக்கை கடுமையா இருக்கும். எண்ணிக்கை வச்செல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலிருந்து மகாபத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான். மகாபத்னா என்ன? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோம் பாரசீகத்துக்கு யுத்தத்துக்கு போகும் பொழுது வரலாறுல என்ன படிச்சிருக்கோம்? ஹாலிதுடைய தலைமைத்துவ அந்த திறமையை படிச்சிருக்கோம். திறமைக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, தக்பீர். இதுலதான் உள்ள போனாங்க. இருக்கிற பள்ளியில தொழுகாம இல்லாத பள்ளிக்கு தக்பீர்ல கோஷம் போடுறது அல்லாஹ் எங்கேயுமே விரும்ப மாட்டான். இருக்கிற பள்ளி வாசல்ல எதுக்கு ஆள் இல்ல? தொழுகைக்கு ஆள் இல்ல. அது கண்ணுக்கு தெரியாத 1000 கிலோமீட்டர் தாண்டி உள்ள பள்ளிக்கு என்ன நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் எது சொல்லும் போது ஹய்யால சலா ஹய்யால ஃபலான்னு சொல்லும் பொழுது அங்க பள்ளிவாசலுக்காக வேண்டி அழைக்கிற இடத்துல பள்ளிக்கு வரக்கூடிய மாண்பு இல்ல. அப்ப வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கவே செய்யாது. அப்போ ஹாலிதுல வராங்க. யுத்தத்துக்கு போகும்போது எதிரி படைகள் இவங்க சொல்லக்கூடிய தக்பீர்லே என்ன செய்வாங்க? விட்டுட்டு போயிருவாங்க. அல்லாஹ் அக்பர் என்ற வீர வசனத்தோடு தான் உள்ள நுழைவாங்க. தக்பீர்ல எதிரி இப்ப நடுங்கி போயிரும். அலெக்சாண்டருடைய படை ரசூலுல்லாஹ் காலத்துக்கெல்லாம் பின்னாடி நடந்த ஒரு சம்பவம். இந்த இஸ்லாமிய படையோடு மோதிய அலெக்சாண்டருடைய படை. அலெக்சாண்டர் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. வீரமிக்க ஒரு மிகப்பெரிய ராணுவ தளபதி. இந்த அலெக்சாண்டருடைய படை இஸ்லாமியர்கள்ட்ட தோத்து போச்சு. தோத்து போன உடனே அந்த படை தளபதி வந்து கேட்கிறான், ஒட்டக பாலையும் பேரிச்சம்பழத்தையும் திங்கிற இவங்கள்ட்ட எப்படியா தோத்தீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுல ஒரு வீரன் எஞ்சி சொன்னான். இரவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது துஆ செய்கிறார்கள், பகலெல்லாம் சிங்கங்களை போல வந்து நிற்கிறாங்க. இரவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத்தை வேண்டி அழுகிறார்கள், பகலெல்லாம் குதிரையில் சிங்கங்களை போல கர்ஜிப்பதாக அந்த வீரன் சொன்னான். அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அப்ப இரவெல்லாம் ஜிஹாத் ஷஹீதுக்கு உண்டான தேடுதலும், பகலெல்லாம் இறைவனுடைய பாதையில் உழைக்கக்கூடிய உழைப்புகளும், இதுதான் அவங்கள மாத்துச்சு. இந்த மகாபத்தை அல்லாஹ் நம்ம எல்லாட்ட இருந்து அல்லாஹ் எடுத்துருவான். இன்னைக்கு எடுத்துட்டான். என்ன இப்பமே பேச ஆரம்பிச்சிட்டோம். தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. யார் வரப்போறா, என்ன நடக்க போகுது, வியாபாரத்துல எடுப்பானா அல்லது ஊரை காலி பண்ணிடுவானா, சிஏ வந்துருமா, நமக்கு என்ன இல்லை. இன்னல்லாஹு ரஸ்ஸாக்குல் மத்தீன். நமக்கு என்னாச்சு? இப்ப நம்மள்ட்ட பலகீனம். நம்ம ரப்ப நம்புறோம். ரஸ்ஸாக் அவன் தான், ஹஃபீல் அவன் தான். நம்மளை பாதுகாக்கிறது யாரு? டெய்லி ஓ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப நான் சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். டெய்லி ஓதியாச்சு. சுபூல இருந்து கணக்கு பண்ணா 5 தடவை எத்தனை ரக்காத்து? 17 தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஓதியாச்சு. 17 ஒரு 12 29 தடவை என்ன செஞ்சாச்சு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லியாச்சு. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்லி அப்ப இப்ப என்ன இல்லை நம்மள்ட்ட? கடமைக்கு கேட்கிற மாதிரி கேட்கிறோமா இல்ல தொலை வைக்கிறாங்கன்னு கேட்கிறோமா? அதான் விஷயம். இப்ப உறுதிகளை அல்லாஹ் நம்மள்ட்ட தான், அல்லாஹ் நம்ம தான் ஏற்படுத்தணும். நம்மள்ட்ட பயமே இருக்கக்கூடாது. நல்லா சொல்லிட்டா, இன்னல்லதீன கால ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் தான் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட பயமே இல்லன்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தான் எங்களுடைய கடவுள் என்று எவர் சொல்லுகின்றாரோ அவர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இஸ்லாமிய வரலாறு இறை நம்பிக்கை அப்படி மாற்றமா சொல்லி காட்டுது. சஹாபாக்கள்கிட்ட என்ன பயம் இல்லை, எதிரியை பத்தியும் பயம் இல்லை, நாளைக்கு அவன் என்ன செய்வாங்கிற கவலை இல்லை. ஆனா என்ன பயம் இருந்துச்சு? ஏன் நம்ம மார்க்கத்தை விட்டு இழந்துருவோமோ, நம்ம நன்மை இல்லாம போயிருமோ, இப்படிதான் பயந்தாங்க. எதுல பயம் வரல?
துன்யாவை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா தீனை பத்தி கவலையும் பயமும் எல்லா காலம் அவனோட இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹுபைப் அதி ரலியல்லாஹு அன்ஹு நம்மளாம் கேள்விப்பட்ட விஷயம் தான். இதுல அந்த செய்தியோடு இன்னொன்னு சொல்லி காட்டுறேன். அவங்கள சிறை பிடிச்சாங்க, கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு மத்தியில நிப்பாட்டினாங்க. கழுமரம் ஏத்துறதுக்கு முன்னாடி கொல்லப்பட கேட்கிறாங்க, 2 ரக்காத் தொழுவணுங்கிறாங்க. 2 ரக்காத் ஷார்ட்டா சுருக்கி தொழுவுறாங்க. தொழுவேன்னு சொல்றாங்க. நான் அண்ணன் நீட்டி தொழுதுருப்பேன். நீட்டி தொழுவதால் என்ன நினைப்பீங்க நீங்க? உயிருக்கு பயந்து தொழுவார் நினைப்பீங்க. அதனால ஷார்ட்டா முடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் நிக்கிற மக்கள், மக்காவில எல்லா மக்களுக்கு முன்னாடி கழுமரத்தை பற்றி சல்லடை ஆக்கப்படுறாரு. இதை பார்த்தவதான் யாரு? சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது நிறைய வரலாறு படிக்கிறோம்னா சில வரலாறு நம்மள்ட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். எதுலையாவது ஒண்ணுல நான் இதுல இப்படி இருக்கிறேன், நம்ம இதை மாற்றுவாங்க, நமக்கு ஒரு உருவாக்கத்தை கொடுக்கணும். இதை பார்த்த சஅத் இப்னு ஆமிர், இவர் அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படி யோசிக்கிறாரு. அதாவது ஹுபைப் ரலியல்லாஹுடைய இஸ்திகாமத், அவருடைய உறுதியை பார்க்கிறாரு. நடக்கக்கூடாது. அவர் பயப்படுறாரு. என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பயப்படுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் கண்ணு முன்னாடி கொல்லப்படுறாரு. மதீனாவுக்கு போறாரு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னா சொல்லி முடிச்சாரு. அருமையான சகோதரர்களே, இதுக்கு பின்னால் நல்ல ஆலோசகராக இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஹிஜாஸ் பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறாரு. நியமிக்கப்பட்ட முன்னால் மக்கள்கிட்ட சில குறை சொல்லப்படுது. இவர் எங்கள்கிட்ட வந்து பேசுறது இல்லை சரியா, நாட்கள்ல வந்து எங்கள்கிட்ட கலந்துக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு செய்தி உமர்ல சொல்லி காமிச்சாங்க. இவர் எங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்தாருன்னா சில நேரத்தில் நாங்க பேசுறதை இவர் கணக்கெடுக்க மாட்டிருக்காரு, கண்டுக்கிறவே மாட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன சாதேன்னு கேட்கும்போது, நான் இப்படி சில நேரங்களில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னுடைய எண்ணத்தில் ஹுபைப் உடைய தியாகம் எனக்கு நிறைய நேரங்களில் ஞாபகம் வந்துடுது. அப்படி எனக்கு ஞாபகம் வரும் பொழுது நான் என்னை அறியாமலேயே அப்படி அமைதியா உட்கார்ந்துடுறேன், சில நேரங்கள்ல மயங்கியும் விழுந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அவருடைய அந்த தியாகத்தை சில நேரம் தனியா இருந்தா எனக்கு எது ஞாபகத்துக்கு வருது? ஹுபைபுடைய அந்த உயிர் தியாகம், அவருடைய உறுதித்தன்மை எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு அப்படி என்னால் அதை ஜீரணிக்க முடியல, நான் அப்படியே அமைதியா உட்கார்ந்துடுறேன், எனக்கு அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப சஹாபாக்கள் வாழ்க்கை இப்படித்தான். இவருடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய உறுதி, இவர் வாழ்க்கையில ஏற்படுத்த உறுதி, அது அலாதியான உறுதி. காசு போகுது கவர்மெண்ட்ல இருந்து, பைத்துல் மால்ல இருந்து காசு போகுது. காசு போனா இவர் யாரு? ஒரு ஆளுநர் ஏழையா இருக்கிறாரு, அவருக்கு மதீனால இருந்து காசு வருது. வாசல்ல வச்சா அந்த காசு வந்த உடனே வைலி அப்படிங்கிறாரு, எனக்கு ஏற்பட்ட நாசமே அப்படிங்கிறாரு. அதை கொண்டு ஏழை கொடுத்து வர்றாரு. இவர் ஏழை, ஆனா இவர் என்ன பண்றாரு? இவரை விட தாழ்ந்த மக்கள் கொடுத்து வந்துடுறாரு. நிறைய விஷயம், மனைவியோடு பேசுற சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த உறுதித்தன்மை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்னு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ரோம் நாட்டுக்கு ஒரு யுத்த களம் போகுது. போகக்கூடிய அந்த வேளையில ரோம் மன்னனுக்கு ஒரு செய்தி தெரியும். இந்த சஹாபாக்கள், முஹம்மதுடைய தோழர்கள், இந்த நம்பிக்கையில் எப்படிப்பட்டவங்களா, பலமுள்ள மக்கள் அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு தெரியுது. போன இடத்துல சில பேரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ண ஒரு கூட்டத்தை யார் இருக்கா? ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எல்லாரும் சொல்றாங்க இவங்களுடைய அந்த இறை நம்பிக்கைங்கிறது என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது, கல்லும் கரைஞ்சிரும். இவங்க உள்ளது என்ன செய்ய முடியாது, கரைக்க முடியாது. அவனுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். முதல்ல உட்கார வச்சு அன்பான வார்த்தைகள், என்ன வேணும்? என் ஆட்சி வேணுமா? ஆட்சியில இடம் வேணுமா? என்னுடைய பொண்ணுகளை திருமணம் பண்ணிக்கிறியா? அதாவது மத்த பணம் வேணுமா? எதுவும் வேண்டாம். லா இலாஹ இல்லல்லாஹ், யுத்தகலம், நான் கொள்கையில உறுதியா இருப்பேன். அடுத்து 2வது பலகீனமான பகுதி, இவருக்கு முன்னாலேயே சில சஹாபாக்கள் செய்றாங்க, கழுமரத்தை ஏற்றப்பட்டு அம்பல் அடிக்கிறாங்க. சில பேரை பெரிய பாத்திரத்துல கொதிக்கிற எண்ணெயில கண்ணு முன்னாடி தூக்கி போடுறாங்க. நிறைய நடக்குது. இதற்கு முன்னாள் நிகழ்வு என்னன்னா,
சிறையில் அடைக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடு என்ன கொடுக்குறாங்க? மதுவையும் பன்றியினுடைய மாமிசமும் கொடுக்குறாங்க. அருமையானவர்கள், என்னைக்குமே நம்ம எல்லார்ட்டையும் ஒரு உறுதித்தன்மை இருக்கும். ரமதான்ல எப்படியும் செஞ்சிடணும் என்ன இருக்கும். ஆனா அடையும் போது என்ன ஆயிரும்? நம்மள்ட்ட திரும்பி பார்த்தா தோல்விதான் மிக பெருசா இருக்கும். என்னது கம்மி? உன்னை செஞ்சு ஜெயிச்சோங்கிறது என்ன நம்மள்ட்ட? அது நம்மள்ட்ட ரொம்ப குறைவுதான். அவங்கெல்லாம் அதாவது நிர்பந்தம்ங்கிற பகுதி இஸ்லாம் நான் நிறைய சொல்லி காட்டுது. ஆனா நம்மள்ட்ட உள்ள முதல் கட்டமே நமக்கு என்ன? நமக்கு முதல் கட்டமே நிர்பந்தம். அவங்களுக்கு என்ன? நிர்பந்தத்துடைய எல்லையே முதல் கட்டமா வச்சிருந்தாங்க. பசியில போட்டு வாட்டி எடுத்து பன்றியினுடைய கறியும் மது வைக்கிறாங்க. அப்படி பார்த்து அவர் சொல்றாரு, நிர்பந்தம் என்று வரும் பொழுது இந்த ரெண்டும் எனக்கு ஹலால் தான். ஆனா நீ சொல்லி என்ன செய்ய மாட்டேன், உனக்காக நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அடுத்து என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய பாத்திரத்தை தூக்கி உள்ள போடுறாங்க. தோழர்களை கண்ணு முன்னாடி போடும் பொழுது நிறைய ஆசை வார்த்தைகள், நிறைய அணுகுமுறைகள் எதுலையுமே சரி வரல. முன்னாடி தூக்கி எண்ணெயில போட போட எல்லாருடைய உடம்பு சல்லடை ஆகும் பொழுது அப்படியே கண்கள் இருந்து கண்ணீர் போகுது. பக்கத்துல இருந்த காவலாளி வேகமா ஓடி போறாரு மன்னட்ட. ஆள் இறங்கிட்டாரு, வாங்க அப்படின்னு. அவன் என்ன நினைச்சான்? கண்ணீர் வந்த உடனே சரி எல்லாம் மௌத்தாறாங்க, அதை பார்த்து இவர் கொஞ்சம் இறங்குவாருன்னு நினைச்சாங்க. மன்னன் கூப்பிட்டு கேட்கிறான், என்ன அப்படின்னு கேட்கிறான். இவர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயிரைத்தான் கொடுத்திருக்கிறான். என்னுடைய ரோமங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்தால் அத்துணையும் என்ன செய்வேன் நான் இந்த இறைவனுடைய பாதையில கொடுப்பேன். அவர் சொன்ன உடனே மன்னன் விரவறுத்து போயிட்டான். என்னடா நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறோம், எதுலையும் என்ன ஒரு புடிமானம் கொடுக்க மாட்டிருக்காங்க. உடனே என்ன பண்றாரு? நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து நெத்தியில முத்த அனுப்புறாரு. அப்பவும் சொல்றாரு, என்ன மட்டும் ரிலீஸ் பண்ண கூடாது, என்னோட பிடிச்ச என் சகாக்கள் எல்லாரையும் விடு, நான் போறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து அப்படி அனுப்புறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? இவரை முத்தமிட்டு திரும்ப என்ன செய்றாங்க? இவரை வரவேற்கிறதுக்கு எல்லைக்கே வந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் சஹாபாக்களுடைய மிகப்பெரிய உறுதித்தன்மை வாய்ந்த செயல்பாடுகள். இதுல அருமையானவர்களே, ஒரு 2 விஷயம் மாத்திரம் நம்ம இன்னைக்கு சமகாலத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான புரிதல்களும் இஸ்திகாமத் என்ற உறுதித்தன்மை. இன்னைக்கு எல்லாருக்கும் பள்ளிவாசல்லையே சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன அப்படின்னா, இளைஞர்கள் சுபுவுக்கு பாங்க சொல்ல முன்னாடியே வந்துடுறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு மனசு வர மாட்டுது. என்ன செய்யறாங்க? படியில வாசல்ல உட்காந்து என்ன செய்யறாங்க? மொபைலை பார்த்துட்டு மெசேஜை பார்த்துட்டு இக்காம சொல்றவங்க என்ன செய்யறாங்க? இன்னைக்கு உறுதியை பாருங்க. நம்ம எல்லாருக்கும் உறுதி எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் தெரிஞ்ச உடனே கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல செய்யக்கூடாதுன்னு கரெக்ட் ரொம்ப கவனமா இருப்பாங்க. நம்ம என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமை எதிர்பார்ப்போம். அடுத்த ஜும்மாவோட இல்ல ரமலானுடைய ஸ்டார்டிங் என்ன பண்ணிருப்போம்? 20 நாள் கடைசி 10 நம்ம எப்படி இருக்கணும்? மாறிடணும். அப்ப 20 நாள் என்ன செய்ய மாட்டேன்? மாற மாட்டேன். அப்ப 20 நாள்ல மாற மாட்டேங்கிற பகுதி இல்ல, 20 நாள்ல இந்த தவற எவ்வளவு ஹை லெவலுக்கு செய்யணும் செஞ்சு முடிச்சிடணும். அப்ப நம்மள்ட்ட ஷைத்தான் மிகச்சு போயிருக்கான். ஷைத்தான் நம்மள்ட்ட எதை தோத்து போட்டான் தெரியுமா? செய்ய வைக்கிறது இல்ல. என்னடா நம்ம கொஞ்சம் ரூட்டை போட்டோம், இவன் என்ன பண்றான்? ஷைத்தான் ஒரு செயல்ல அவன் எதை வேக பாக்குறான், நம்ம புள்ளிதான் வச்சோம், இவன் என்ன பண்ணிட்டான்? கோலமே போட்டுட்டான். நம்ம ஒரு செயலை சும்மா சொன்னோம், அவன் பிளான் என்ன? 20 நோன்பு வரைக்கும் தப்பு செய்யணும், 20ஆம் நைட்டு போய் பள்ளியாசல்ல விழுந்துடணும், அதோட முடிஞ்சது. படமாக இருந்தால் மொபைல்ல உள்ளது லேப்ல எல்லா படத்தையும் பார்த்துடணும், நைட்டு அழிச்சிடணும். அல்லது அசிங்கமா எல்லாத்தையும் பார்க்கணும், கடைசியில முடிச்சிடணும். அப்ப நமக்கும் தவறுக்கும் உண்டான அவகாசம் ஏற்படுத்த செய்யறோம், முடிக்க பாக்குறோம். உடனே முடிக்க முயற்சி பண்றோமானா இல்லவே இல்லை. ஒரு தவறுக்கு என்ன செய்யறோம்? தவறை தள்ளி போட்டு எல்லாம் ரசிச்சு ருசின்னு செய்வோம், தவறை இல்லாமல் ஆக்கும். அது மாறாது. ஏன்? ஒரு மூமினுடைய உள்ளத்தில் தவறு செஞ்சா ஒரு புள்ளி உள்ளத்தெல்லாம் வச்சிருவான். அந்த புள்ளி எப்ப விலகி போகும்? தவற உணர்ந்து நன்மையை செய்தால் புள்ளி இல்லாமல் ஆயிரும். அந்த புள்ளி பெரிய அழுக்காக அசுத்தமாக மாறும் என்றால் உள்ளம் கெட்டு போய்விடும். நம்ம நிலைமை இன்னைக்கு இதுதான்.
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள் பாவங்கள்ல உறுதி எப்படி மட்டும் சொல்லி முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபி முத்தம் கொடுத்தார் ஒரு பெண்மணியை. ஒரு சஹாபி ஒரு பெண்மணியை முத்தம் கொடுத்தார். இன்னைக்கு எதெல்லாம் சொன்னா சமுதாயம் சிரிக்கும். முத்தம் தானே கொடுத்தாரு, என்னெல்லாமோ நடக்கு, நம்ம சிரிச்சுட்டே போயிடுவோம். அவரை பாருங்க, ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பெண்மணியை முத்தம் கொடுத்து விட்டேன். ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. ஒரு தொழுகை நடக்குது. தொழுத முடிச்சு திரும்ப சொல்றாரு, அம்மா தொழுட்டீங்களா? சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே உங்க பாவத்துக்கு என்ன மன்னிப்புங்கிறார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டாங்கிறாங்க. இங்க என்ன, எல்லாரும் முத்தம் கொடுங்க, தொழுகைக்கு வாங்கங்க சட்டம் இல்ல, அப்படியும் புரியக்கூடாது. முத்தம் கொடுத்து தொழுதா என்ன ஆயிரும், அது இல்ல. அவர் செஞ்ச பாவத்தை பாவமாக விளங்கி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையீடு செய்கிறார். அதற்கு அந்த முறையீட்டிற்கு அவருடைய உள்ளத்துக்கு அந்த உறுதி கிடைச்ச பரிசு என்ன, அந்த நன்மையை கூலியா அல்லாஹ் நன்மை தீமையில கூலியா மாத்திட்டான். அடுத்து கேட்டாரு, இந்த சிறப்பு எனக்கு மட்டுமா எல்லாருக்குமா? இந்த சிறப்பு இந்த இடத்துல எதை பார்க்காதீங்க, செயலை இல்ல, இந்த சட்டம். அப்ப பாவம் செஞ்சுட்டு நன்மைகள் செய்தால் எல்லாருக்கும் தீமை நன்மைகளை மாற்றப்படுமா? மாற்றப்படும் அப்படின்னாங்க. அப்ப பாவம்ங்கிறத இன்பமாக்கி செஞ்சுட்டு வர்றது இல்லை. செஞ்ச பாவத்தை உடனேயே அதை பத்தியான கைசேதம் ஏற்படுத்தணும். ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேருடைய வாழ்க்கையினுடைய சம்பவம். விபச்சாரம் செய்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, விபச்சாரம் செய்த காமிதியாவுடைய அந்த பெண்மணி, இந்த 2 பேரும் விபச்சாரம் செய்ததற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, மன்னிப்பு. என்ன இல்ல, இப்படி போன்னு தட்டி விடுறது இல்ல, என்னது ஹத்து, குற்ற பரிகாரம் தண்டனையாக நடைமுறைப்படுத்தணும். கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். அதுவும் எங்க போய் கேட்கல, தப்பு செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல போயெல்லாம் கேட்கல, சபையில போய் கேட்டாங்க. அவர் வந்து கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹ் அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னாங்க. அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு, பைத்தியம்லாம் இல்ல. மது குடிச்சிருக்கீங்களா? போதையிலாம் பேசல, தெளிவா தான் பேசுறேன். இப்படி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் எல்லாத்திற்கும் பதில் சொல்றார். தப்ப சரியாத்தான் செஞ்சிருக்க வரைக்கும் சொல்லிட்டார். நான் விபச்சாரம் தான் செய்தேன் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லி முடிக்கிறார். இத்தனைக்கும் செய்த அந்த குற்றத்திற்கு சாட்சிகள் எங்கேயும் கிடையாது. விபச்சாரத்துக்கு என்ன வேணும்? 4 சாட்சிகள் வேணும். 4 சாட்சிகளும் உண்மையாளர்களா இருக்கணும். இது இருந்தா தான் தண்டனை நிறைவேற்றப்படும். அங்க என்ன இல்ல, பார்த்ததுக்கு யாரும் ஆதாரம் கிடையாது, யாரை தவிர, ரப்பை தவிர. தண்டனை கேட்டு இப்ப தண்டனை நிறைவேற்றப்படும் போது கல்லா சஹாபாக்கள் செய்றாங்க, அடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதருடைய உறுதிக்கு இறை தூதர் வாயால் பேசப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கு, அதுதான் சிறப்பு. நம்ம எல்லாரும் நிறைய தப்பு செய்யறோம். தவறு சொல்லப்படும் போது நம்ம மாத்திக்கிறேன், நம்ம செய்ய மாட்டேங்கிற பதில்லாம் இல்லை. அடுத்த வார்த்தை என்ன, உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை பயந்து கொள் சொல்லப்படும் பொழுது இப்படி யார் எனக்கு தெரியும்னு யார் சொல்றாங்களோ அல்லாஹ்ட்ட இவங்களோட மோசமானவங்க யாரும் கிடையாது. அல்லாஹ் பயந்துக்க இப்படி செய்ய சொல்லப்படும் பொழுது எனக்கு தெரியும், எனக்கு யார் என்ன செய்ய வேண்டாம், எதையும் சொல்லித்தர வேண்டாம்னு யாராவது சொல்றவங்களா இருந்தாங்கன்னா அல்லாஹ் இடத்துல அவங்க மோசமானவங்க. கல்லால் அடிக்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் மறைத்ததை மாயிஸ் மறைத்திருக்க கூடாதா அப்படின்னாங்க. ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சாரு. ஒரு சஹாபி இங்க நிக்கிறாரு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப யார் சொன்னா கேட்டாங்க, நான் தான் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாரு, மறைந்திருந்தவரை அப்படியே விட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப தவற உணர்ந்த உடனேயே ரசூலுல்லாஹ் அதுக்குண்டான பரிகாரத்தை அவர் எங்கேயாவது வாழ்ந்துக்கு அந்த சொல்லி காட்டுறாங்க. கடைசி வரை கல்லால் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இதுல ஒரு சம்பவம், அந்த பெண்மணியுடைய விஷயம் ஒரு வித்தியாசமானது. விபச்சாரம் செஞ்சுட்டு வர்றாங்க, குழந்தை உண்டாயிடுறாங்க. குழந்தைய பெத்துட்டு வாங்கன்னாங்க. பெத்துட்டு வந்தாங்க, பால் கொடுத்துட்டு வாங்கன்னாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். ஒரு அம்மாவுடைய பிடிவாதம் எதுல இருக்கு? நான் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது தூய்மையாளராக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, ஒரு மூமின் திருடும் போது மூமினாக இருக்க மாட்டான், விபச்சாரம் செய்யும் போது மூமினாக இருக்க மாட்டான்,
பாவம் செய்யும் போது மூமீனாக இருக்க மாட்டான். அவங்க கேட்ட வார்த்தை தஹீர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை எங்களை சுத்தப்படுத்துங்கள் தான் கேட்டாங்க. 3 வருஷத்துக்கு பின்னாடி அம்மா வந்து நிக்கிறாங்கன்னா 3 வருஷம் இந்த அம்மாவுடைய போராட்டம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படி கழிஞ்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் செஞ்ச தப்பே நமக்கு பலதும் ஞாபகம் இருக்காது, சொல்லி காட்ட நம்மளால முடியாது, நம்மள்ட்ட அவ்வளவு தப்பு இருக்கு. ஆனா அவங்க செஞ்சதையே வெளிப்படையாக சமுதாயத்துல எதெல்லாம் மிகப்பெரிய பாவமாக சொல்லப்படுமோ அந்த பாவத்திற்கு பரிகாரமாக வந்து நிக்கிறாங்க. ஏன்? அல்லாஹை சந்திக்கும் பொழுது தூய்மையானவளாக மூமினாக அல்லாஹை சந்திக்க வந்து நிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கல்லால் அடிச்சு கொல்லப்படுது. கல்லால் அடித்து அவங்களையும் சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது அவங்களை அடிக்கும் பொழுதுதான் பெரும் பெரும் சஹாபாக்கள் விபச்சார ரத்தம்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த அம்மனை அடிக்கும் பொழுது ரத்தம் தெரிக்குது, கல்ல அடிக்கும் போது மேல பட்டு ரத்தம் தெரிக்குது. தெரிக்கும் பொழுது சஹாபாக்கள்ல பெரிய சஹாபாக்கள் சொன்னாங்க, சி இது விபச்சார ரத்தம்னு சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்தோடு சொன்னார்கள், மதீனா நகரத்தில் உள்ள மக்களுக்கு இந்த அம்மாவுடைய தௌபா தராசில் வைத்து உங்க ஒரு தௌபாவை தராசில் வைத்தால் இந்த அம்மாவுடைய தௌபா தான் மதிப்புள்ளதாக கனம் உள்ளதுன்னு சொல்லி காமிச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு நம்ம உறுதியாக நம்ம நம்பிக்கையோட செயல்பாடுகளும் பாவமனும் அல்ல நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா? குகையில 3 பேர் மாட்டினாங்க. 3 பேரும் எதை சொல்லி கேட்டாங்க? செயல்பாட சொல்லி கேட்டாங்க. 3 பேரும் 2 பேரு நன்மையான விஷயம், ஒருத்தர் பாவம், 2 பேரு நன்மை சொல்லி கேட்டாங்க அல்லாட்ட. பாறை நகண்டது. 3வது உள்ளவர் அல்ல நான் பாவத்துக்கு முயற்சி பண்ணேன். எந்த அளவுக்கு? அவர்கிட்ட ரூபா இல்ல, அந்த பெண்ணை அடைவதற்கு வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணி அடைய வர்றாரு. அந்த பெண்ணை நெருங்கும் பொழுது உறுப்புகள் ஒன்றொன்று நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா சொன்ன வார்த்தை இத்தகில்லா, அல்லாஹை பயந்து கொள், இறைவா அதற்காக வேண்டி உன்னை பயந்தேன், வேற எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனேயே பாறை நகல் சொன்னா யோசிப்பாங்க அருமையானவர்களை. நிறைய செய்திகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தவறாக விமர்சிக்கும் பொழுது அவர்கிட்ட ஒரு பணியாளர் இருந்தார், அவர் ஸ்பான்சர் ஒருத்தர் இருக்காரு, இவங்க தான் காசு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவரும் சேர்ந்து சொன்னாரு நம்ம தரமாட்டேன்ட்டாங்க, சத்தியம் பண்ணி இத மிஸ்ஸக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா உங்களில் வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கும் வலியவர்களுக்கும் கொடுத்த காசை தர வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கும் அல்லாஹ் உங்களை விரும்புவதற்கும் நீங்கள் விரும்பவில்லை அல்ல கேட்ட உடனே மன்னிச்சிட்டாங்க. அடுத்த கட்டம் மாறிட்டாங்க. என்னன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வரட்டு கௌரவம், என்னைய சொல்லிட்டான், என்னைய பேசிட்டான், அது யாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவு சொந்த பந்தம் நண்பன் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் பள்ளிவாசல் நிர்வாகம் ஜமாத் எல்லாத்துக்குள்ளேயும் இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு ஈகோ நம்மளை தூக்கி மேல நிப்பாட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கடைசி இரவுக்கு முன்னால் மௌத்தா போறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் வந்தாங்க, மனிக்கு தஸ்ஸ மின்னி, என்னிடத்தில் என்னை பழிக்கு பழி வாங்குவோர் யாருன்னு கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். என்னை பழிக்கு பழி வாங்குபவர் யார் ரசூலா கேட்டாங்க. இதுதான் அவர்களுடைய உறுதித்தன்மை. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில நம்ம பாவங்கள் பகுதி நிறைய செய்யறோம், ஆனா உணரவே மாட்டிருக்கோம். நம்மள்ட்ட இன்னைக்கு சமகாலத்துல நன்மையும் தீமையும் இன்னொரு நல்ல ஒழுக்கத்துல நம்மள ஏறி நிக்குது, பெருமை ஏறி நிக்குது, நம்மள்ட்ட மன்னிக்கிறது இல்ல, விட்டு கொடுக்கறது இல்ல, யாரையும் சகஜ சிரித்த மனதோடு பார்க்கறது இல்ல, சலாம நம்மள்ட்ட குறைஞ்சு போச்சு. இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். மக்காவுடைய வெற்றியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபரை எங்க பார்த்தாலும் கொன்றுங்கன்னு சொல்றாங்க. அந்த நபருக்காக வேண்டி தன்னுடைய மனைவி மிகப்பெரிய சிரமம் எடுத்து மார்க்கத்திற்கு அவரை கொண்டுவதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்துகின்றார். இந்த போராட்டத்துக்கு நடுவுலையே அவர் முஸ்லீம் ஆயிட்டார். ஒரு நபரை ரசூலா கொல்ல சொல்றாங்க, அவர் பயந்து ஓடுறாரு. திரும்பி வரும் பொழுது அவர் வர்றதுக்கு முன்னாடியே மனைவி ரசூலாட்ட கேட்கிறாங்க, என் கணவருக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? பரிகாரம் இருக்கு, என்ன? கலிமா சொன்னா பரிகாரம், எல்லாம் முடிஞ்சதுங்கிறாங்க. அந்த அம்மா போராடி இவங்க போறதுக்குள்ள அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, உள்ள வரப்போறாரு. இன்னைக்கு நம்மள்ட்ட எல்லாம் ஏன் கோவப்பட்டோம், எதுக்கு கோவப்பட்டோம், ஏன் சண்டை போட்டோம், இதுக்கு நம்மள்ட்ட காரணமே இருக்காது. மன்னிக்கிறதுக்கு என்ன அவன் பேசிட்டான், என்ன பேசினா 4 நாள் தெரியல எப்படிமோ, ஆனா பேசிட்டான். நிர்வாகத்துக்கு முன்னாடி பேசிட்டான், சபைக்கு முன்னாடி பேசிட்டான், குடும்பத்துக்கு முன்னால பேசிட்டான், எல்லாம் பேசினான். என்ன பேசினா? பேசினா அவ்வளவுதான். வரட்ட
அளவுக்கு கௌரவம். ஷைத்தானை தூக்கி மேல வச்சிருக்காங்க நம்ம எல்லாரையும். சுப்ஹானல்லாஹ். அந்த இஸ்லாத்திற்கு வந்த நபர் உள்ள இப்ப நுழைய போறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அந்த நபர் வேற யாரும் இல்லை, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர போறாங்க. அருமையானவர்களே, ஒரு செய்தி நம்ம நிறைய யோசிச்சு பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அவர் உள்ள வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, இப்போது சஹாபாக்களா அவளே நிக்கிறாங்க, இப்போது உங்களிடத்தில் இக்ரிமா உள்ள வரப்போறார், அவருடைய வாப்பாவோடு யாரும் இணைத்து பேச வேண்டாம் சொல்லி காட்டுறாங்க. ஏன் சொன்னாங்க? அபூ ஜஹல் யாரு? இஸ்லாத்திற்கு இப்ப இயல்பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வேதனை தெரியும். அப்படி சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பிலால் இருக்கிறாரு, ஹப்பாப் இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு. அந்த வலி யாருக்கு தான் தெரியும்? இயல்பா மனுஷ இயல்பு என்ன? இந்த வாராம் பாரு, இவங்க அப்பன் செய்யாததான் வரும் பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இதுதாங்க அல்லாஹ்வுடைய தூதர், எல்லாத்திலையும் உறுதித்தன்மை. என்ன சொல்றாங்க? இந்த நேரத்தில் இக்ரிமா உள்ளே நுழைய போகிறார், அவரோடு வாப்பாவோடு யாரும் இணைத்து பேசி அவரை காயப்படுத்த வேண்டாம் சொல்லி காமிச்சாங்க. ஏன்னா இறை தூதர் எல்லார் உணர்வையும் அப்படியே உள்வாங்கி இதை அப்படி பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா உணர்வு இவங்களுக்கு சஹாபாக்கள் யாருமே பேசலையே. இப்ப இவங்க என்ன சொல்லணும்? நம்மள என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படிமோ. அவன் உங்களையா பேசுனா? நம்மள்ட்ட அந்த குணமும் நம்மள்ட்ட இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, தலைவர் மன்னிச்சாலும் சுத்தி உள்ளவங்கள்ட்ட பெரிய முசீபத். இன்னைக்கு ஒரு தலைவர் இறங்குவாரு, நீங்க எப்படி இறங்குவீங்க? நீங்க நம்ம ஜமாத்துக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம மஹல்லாக்கு நீங்க இறங்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு இருந்த எல்லாரும் உணர்வும் இழுத்து பிடிக்கிறாங்க. அவர் உள்ள வர போறாரு, யாரும் பேசாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொன்னா அந்த மக்களுக்கு உறுதித்தன்மை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அருமையானவர்களே, நல்லறங்கள் செய்வதிலும் பாவங்கள் விடுவதிலும் நல்ல பண்பாடுகளை வளர்த்துக் கொள்வதிலும் உறவுகளை பேணக்கூடிய வகையிலும் நட்புறவை அமைத்துக் கொள்ள காரியத்திலும் எல்லா விஷயங்களிலும் உறுதித்தன்மையோடு வாழ வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட மக்களுக்கு துனியாவும் ஆகிராவும் எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் அருள் செய்ய வேண்டும். இந்த உறுதி உள்ள மக்களுக்கு மலக்குமார்கள் சக்கராத்துடைய வேளையில் சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயம் இல்லை சொல்லக்கூடிய அந்த நற்பேர் பெறக்கூடிய நல்ல மக்களாக நம்முடைய இறுதி நிலையும் அதற்கு பின்னால் உள்ள எல்லா காரியத்திலையும் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் செய்வானாக. ரப்பனா تقبل منا إنك أنت السميع العليم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.